எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது தவா பர்கர். இது ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். இதில் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ வாங்க இந்த அருமையான தவா பர்கர் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அகல பேனில் கொஞ்சம் வெண்ணெய் போடுங்க. இது ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி, ஸோ வெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ண போகிறேன். இதில் பொடியை நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், பொடியை நறுக்கின 2 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி பொடியை நறுக்கி போட்டு வதக்குங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் இதில் பொடியை நறுக்கின பச்சை குடமிளகாய் 1, ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி போட்டு கிண்டுங்க. இதை ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு வதக்கணும். அடுத்து 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 2 டீஸ்பூன் ஷெஸ்வான் பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஷெஸ்வான் பேஸ்ட் வீட்டில் செய்கிறதுக்கான ரெசிபி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் வீட்டில் இந்த பேஸ்ட் செய்யலாம். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதில் 200 கிராம் பன்னீரை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்க்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் பன்னீரை துருவியும் சேர்க்கலாம். அடுத்து 1 கப் துருவின மொசரல்லா சீஸ் போட்டு கிண்டுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடைசியாக நறுக்கின கொத்தமல்லி இலை போட்டு மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தவா பர்கருக்கான ஃபில்லிங் இப்போ ரெடி. பர்கர் செய்ய ஆரம்பிக்கலாம். பர்கர் பன்னை 2 ஸ்லைசஸாக கட் பண்ணணும். ஃபுல்லாக கட் பண்ணாதீங்க, 3/4 அளவு கட் பண்ணால் போதும். செஞ்ச ஃபில்லிங்கை நடுவில் வைங்க. பன் பிரிஞ்சிடாம கவனமாக ஃபில்லிங்கை வச்சு பன்னை ப்ரெஸ் பண்ணுங்க. பாருங்கள், ஃபில்லிங் நல்லா டைட்டாக பேக்டாக இருக்குது. கடைசியான ஸ்டெப், பர்கரை டோஸ்ட் பண்ணணும். தோசை தவால வெண்ணெய் போட்டு கொஞ்சமாக வெங்காயம், சாட் மசாலா தூள் 1 சிட்டிகை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் சீஸ், கொஞ்சம் ஷெஸ்வான் சாஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இதில் செஞ்ச பர்கரை வச்சு டோஸ்ட் பண்ணுங்க. எல்லா பக்கமும் ரோல் பண்ணி டோஸ்ட் பண்ணுங்க. தவா பர்கர் இப்போ ரெடி. தவால இருந்து எடுத்து உடனே சூடாக சர்வ் பண்ணுங்க. அட்டகாசமான தவா பர்கர் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ். ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் செஞ்சு நல்லா சூடாக சர்வ் பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.